புதுக்கோட்டையில நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி நடந்து போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்கிறோம். 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அரபிக்கடலில் குஜராத் கடற்கரையோர பகுதியான தண்டியில் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையிலே அள்ளி எடுத்து வந்து தனது 241 மைல் நடை பயணத்தை முடிச்சு வச்சாரு. ஒரு போராட்டத்தின் அடிப்படை இது. காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை நேரில் பார்த்த பால்டன் என்கிற மேலைநாட்டு வரலாற்று ஆசிரியர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். பெரும் துயரமும் நையாண்டியும் கலந்த ஒரு நாடகம் போல உப்பு சத்தியாகிரகம் அரங்கேறியது. ஆனால் அது உணர்த்த வேண்டியதை மிக சரியாக உணர்த்தியது. சொப்பமான 78 நபர்களை கொண்டு 4 முழ வேட்டியில் காந்தி நடந்து சென்று உப்பெடுக்கும் காட்சி என்பது 1930 கூட இதற்கும் கட்டுப்படாத ஒரு மனிதன் அதனுள் முழுமையாக மறைந்திருப்பதை நம்மால் உணர முடிந்தது. காந்தி நடக்க நடக்க அவருக்கு பின்னால 309 கிராம நிர்வாகிகள் தங்கள் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள நிர்வாகம் நொறுங்க தொடங்கியது. சந்தோஷ கூக்குரல்கள் எதுவும் கிடையாது, ஒழுங்குபடுத்தப்பட்ட அணிவகுப்புகள் எதுவும் கிடையாது என்கிறார் பால்டன். போராட்டம்னா ஆக்ரோஷமான கோஷங்கள், ஆவேசமான ஆர்ப்பாட்டங்கள் இவை இருந்தா தான் போராட்டம் நடக்கும், எந்த அவசியம் இல்லைன்னு காந்தி ப்ரூவ் பண்ணிட்டாருங்க.